வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல உள்ள டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் அதை வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? so far we have discussed the different types of the crystal structure வந்து எப்படி வந்து ஈஸியா வந்து ஞாபகம் வைக்கிறது. சரியா? அதோட ரிலேட்டட் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் வீடியோல வந்து கவர் பண்ணியிருப்போம். ரைட்? அதுக்கு முன்னாடி வீடியோல வந்து we have discussed about the introduction of the materials. மெட்டீரியல்ஸோட ஓவர்வியூ வந்து பார்த்துருப்போம். நீங்க பழைய வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலைன்னா கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? ஸோ இந்த வீடியோவில் we will discuss about the different kind of defects which is available in the crystal structures. ரைட்? ஸோ வீடியோக்கு போக முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ வீடியோக்கு வந்து லைக் பண்ணிருங்க, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் டிஃபெக்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ இட் இஸ் த இம்பர்ஃபெக்ஷன். ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்னு பார்த்துருப்போம். அதாவது ப்ராப்பரான ஆர்டரில் வந்து கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதா தான் வந்து நம்ம ஆட்டம்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அதை தான் வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அதில் வந்து இஃப் யூ ஆர் ஃபவுண்டிங் இம்பர்ஃபெக்ஷன் இன் த ரெகுலர் ஜாமெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதில் வந்து ப்ராப்பராக இப்போ அரேஞ்ச்மெண்ட் இல்லை, ஏதாவது சம் இம்பர்ஃபெக்ஷன் கரெக்டான இப்போ ஆர்டரில் இல்லை, ஏதாவது வந்து இம்பர்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை தான் வி கேன் டிஃபைன் இட் இஸ் எ டிஃபெக்ட்ஸ் இன் த கிறிஸ்டல் ஆர் கிறிஸ்டல் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இது எதனால வருது, இதோட ரூட் காசஸ் என்ன, இந்த மாதிரி வந்து இப்போ வந்து டிஃபெக்ட் வந்து வர்றதுக்கு என்னென்ன காரணம்னா டிஃபார்மேஷன் டியூ டு த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ வந்து ஒரு ஆட்டம்ஸ் இருக்கு, அதில் வந்து சப்போஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த உள்ள பார்ட்டிகல்ஸாக டிஸ்டர்பன்ஸ் நடக்கும், அதனால வந்து டிஃபார்மேஷன் நடக்கலாம் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில். அது வந்து ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா தெர்மல் எஃபெக்ட், இப்போ வந்து நம்ம ஏதாவது ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அந்த பர்டிகுலர் மெட்டீரியலை, அதனால வந்து ஆட்டம்ஸ் அது வந்து மாலிகூல்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகலாம், அதனால ஏறக்கூடிய ஒரு டிஃபெக்ட் வந்து வி கேன் டிஃபைன் தெர்மல் எஃபெக்ட்னால வரக்கூடியது. ஸோ தேர்ட் ஒன் வந்து எனர்ஜி ரேடியேஷன். ஸோ எனர்ஜி ரேடியேஷன் பண்றமா கூட வந்து வி கேன் ஃபீல் த டிஃபெக்ட்ஸ் இன் த கிறிஸ்டல். ஸோ இதான் வந்து மேஜர் ரூட் காஸ் ஃபார் த கிறிஸ்டல் டிஃபெக்ட்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் டிஃபெக்ட் இதில் வந்து என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஜென்ரலாக வி கேன் கேட்டகரைஸ் த கிறிஸ்டல் டிஃபெக்ட்ஸ் இன்டு 4 டிஃபரெண்ட் டைப்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பாயிண்ட் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். சரியா? பாயிண்ட் டிஃபெக்ட் வந்து 0 டைமென்ஷன்ல வர்றது. சரியா? ஸோ தேர் இஸ் நோ டைமென்ஷன், இட் இஸ் ஏ பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் தான் நடக்கும், இல்லைன்னா அதை சுற்றி வந்து இருக்கும், அவ்வளோதான். அதை வந்து 0 டைமென்ஷனல் டிஃபெக்ட் ஆர் பாயிண்ட் டிஃபெக்ட் சொல்லுவோம். செகண்ட் ஒன் இஸ் த லைன் டிஃபெக்ட்ஸ். ஸோ லைன் டிஃபெக்ட்ஸ்ங்கிறது 1 டைமென்ஷனல் டிஃபெக்டா இருக்கும், லீனியர் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் வந்து லைன் டிஃபெக்ட் சொல்லுவோம். தேர்ட் ஒன் இஸ் யுவர் சர்ஃபேஸ்ல வர்ற டிஃபெக்ட், சர்ஃபேஸ் டிஃபெக்ட்ஸ், அதை தான் வந்து 2 டைமென்ஷனல் டிஃபெக்ட். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து வால்யூமெட்ரிக் டிஃபெக்ட் ஆர் 3 டைமென்ஷனல் டிஃபெக்ட். சரியா? So these are the 4 types of defects which are occurred in the crystal ல வர்றது. Right? So we will discuss ஒன்னொன்னே வந்து என்னென்னங்கிறத பார்க்கலாம். So first வந்து point defect. So point defect னா என்னது? ஆல்ரெடி சொன்னதுதான். So the defects that occurs in the atomic level in and around the single lattice point. So lattice point னா சொல்லியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கியூபிக்லாம் பார்த்துருப்போம், அந்த கார்னர் பாயிண்ட் தான் லேட்டிஸ் பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதை சுற்றி வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து டிஃபெக்ட் அக்கர் ஆச்சு அப்படின்னா வந்து we can define it as a point defect அப்படின்னு சொல்லுவோம். சரியா? So point defect will discuss about how the atoms are missing or relocated to other side. So ஒரு பிளேஸ்ல வந்து இன்னொரு சைடுக்கு வந்து மூவ் ஆயிருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஆட்டம்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கும், அந்த மாதிரி வரக்கூடிய டிஃபெக்ட் தான், அதாவது அண்டர் அட்டாமிக் லெவல் வித்தின் த லேட்டிஸ் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து பாயிண்ட் டிஃபெக்ட் சொல்லலாம். சரியா? ஸோ இதனால வந்து there is no possibility of defects in space occurrence வந்து வர சான்ஸ் இல்லை, அண்ட் ஸ்டிக் டு த ஸ்மால் ஆட்டமிக் லெவல் சேஞ்சஸ் மட்டும் தான் வரும். சரியா? ஸோ என்டையரா வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து நடக்க போறதில்ல, ஸ்மால் ஆட்டமிக் லெவல் சேஞ்சஸ் மட்டும் தான் இதெல்லாம் நடக்க போகுது பாயிண்ட் டிஃபெக்ட்னால. சரியா? ஸோ இதில் வந்து இப்போ பாயிண்ட் டிஃபெக்ட்ல வந்து மேஜரா வந்து நம்ம ஒரு 3 கேட்டகரைசேஷன் பண்ணலாம். அதில் வந்து ஸ்டிக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட், அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வேகன்சி வந்து வர்றது, அப்படி இல்லைன்னா இன்டர்ஸ்டிஷியல் சொல்லுவோம். சரியா? ஸோ வேகன்சி, இன்டர்ஸ்டிஷியல். ஸோ இன்னும் 2 கேட்டகரி வந்து ஸ்காட்கி டிஃபெக்ட், ஃப்ராங்கல் டிஃபெக்ட். சரியா? ஸோ ஃபர்தர் 2 டிஃபெக்ட்ஸ் வந்து ஸ்காட்கி டிஃபெக்ட் அண்ட் ஃப்ராங்கல் டிஃபெக்ட். ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட் டிஃபெக்ட். ஸோ ஜென்ரலாக வந்து அப்ஜெக்ட் டைப்லேயே கொஸ்டின்ல கேட்கலாம், இந்த 4 டிஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வேகன்சி, இன்டர்ஸ்டேஷியல், ஸ்காட்கி டிஃபெக்ட், ஃப்ராங்கல் டிஃபெக்ட். ஸோ இது எல்லாமே வந்து இட் இஸ் கம்மிங் அண்டர் த பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ்ல தான் வரும். சரியா? ஸோ இதுல இருந்து வர்றது தான் வந்து இந்த 4 டிஃபெக்ட்ஸுமே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட், அதான் வந்து 2 பார்த்துருந்தோம் இல்லையா, வேகன்சி அண்ட் இன்டர்ஸ்டேஷியல். அப்படின்னா என்னன்னா, ஸோ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அரேஞ்ச் இன் ஏ ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட் ரேஷியோல இருக்கும். சரியா? ஸோ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயன்ஸ் ஆர் தான் அரேஞ்ச் இன் ஏ
exact ratio for an indicative chemical formula வந்து it is going to arrange in exact ratio. Positive வந்து பாதி இருந்துச்சுன்னா பாதி வந்து நெகட்டிவ் இருக்கும். இது வந்து ஸ்டோய்கியோமெட்ரிக் காம்பவுண்ட் சொல்லுவோம். அந்த காம்பவுண்டுக்கு பேர். சரியா? ஸோ இப்போ இந்த டிஸ்டர்பன்ஸ் இந்த ஸ்டோய்கியோமெட்ரிக் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அந்த காம்பவுண்ட்ல வந்து இப்போ ஏதாவது இந்த வந்து ஈக்குவல் நம்பர் தான் வந்து எக்ஸாக்ட் ரேஷியோல வந்து நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இதுல வந்து சேஞ்சஸ் வந்து ஏதாவது வருது. இதனால வந்து நம்ம ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் வந்து சம் டிஸ்டர்பன்ஸ் நடந்துச்சுன்னா அதைத்தான் என்ன சொல்லுவோம்னா ஸ்டோய்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதுல தான் வந்து ரெண்டு கேட்டகரி வருது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேகன்சி டிஃபெக்ட், செகண்ட் ஒன் interstitial defect. சரியா? So vacancy and interstitial defect. So first one vacancy defect அப்படினா என்ன? So இந்த மாதிரி வந்து crystal structure வந்து arrangement இருக்கு. So நீங்க அந்த டயகிராம்ல பாத்தீங்கனாலே தெரியும். So இந்த இடத்துல வந்து some vacant. இந்த இடத்துல வந்து ஒரு ஆட்டம் ஆக்சுவலா இருக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு vacancy வந்து வந்திருக்கு இல்லையா? இதைத்தான் என்ன மாதிரி சொல்றோம்னா vacancy defect அப்படின்னு சொல்றோம். வேற ஒண்ணும் கிடையாது. So missing of an atoms in a lattice sites. So from the lattice structure la வந்து we can find the ஒரு missing of atom. இந்த இடத்துல வந்து ஒரு atoms வந்து மிஸ் ஆயிருக்கு. இதைத்தான் we can define a vacancy defect அப்படின்னு சொல்லுவோம். சரியா? So it is also mentioned the crystalline defect ன்னு சொல்லுவோம். Crystalline defect or vacancy defect. So figure shows the example. So நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். So ஒரு வந்து missing atoms வந்து we can found in the lattice structure. இதைத்தான் வந்து vacancy defect அப்படின்னு சொல்றது. சரியா? So second வந்து interstitial. So அந்த ஸ்டோய்கியோமெட்ரிக்லயே another type வந்து interstitial சொல்லுவோம். இதுல என்னன்னா வந்து அப்படியே ஆப்போசிட். அங்க வந்து ஒரு இடம் வந்து வேக்கண்டா இருக்கும். பட் இங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட்டம் வந்து we can find. இந்த டயகிராம்ல பாத்தீங்கனாலே தெரியும். So அந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பர் அரேஞ்ச்மென்ட்ல உள்ளது. So here we can found the extra atom. நம்ம இந்த lattice structureல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆட்டம் வந்துருச்சுன்னா அதான் வந்து interstitial defect னு சொல்லுவோம். So regular crystallographic arrangementல we can find the any extra atoms found in the cluster or lattice, then it is called as the interstitials. Right? So this may be located in the unoccupied lattice structure. So இந்த இடத்துல வந்து பிளேஸே இருக்காது. So here it is going to unoccupied lattice structure or replaced in the existing atoms இருக்கலாம். சரியா? So ஒரு ஆட்டமுக்கு பதிலா வந்து வேற ஏதாவது சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒண்ணுக்கு மேலே ஒன்று எக்ஸ்ட்ராவும் வரலாம். அதான் வந்து சொல்றோம். சரியா? So due to the bombardment of the crystal. So bombardmentனா தெரியும் இல்லையா? So அது வந்து வெடிச்சதற மாதிரி. So crystalல வந்து so it is going to blast. அதனால வந்து இது வந்து இப்போ வந்து வருது. நம்மளுக்கு வந்து எதுக்கு ரீசன்னா interstitial வந்து bombardment of crystalனால வருது. சரியா? So the interstitial வந்து further we can இன்னும் வந்து further நீங்க ஸ்டடி பண்ணா we are having three types of interstitial இருக்கும். Interstitial impurity ion and self interstitial ion and substitutional impurity ion. சரியா? ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராப்பராக இருக்கும். பட் ஆனால் இது வந்து சப்ஸ்டியூஷனாக இருக்கு. வேற ஒரு இம்ப்யூரிட்டி ஐயம் வந்து உள்ள வந்து இருக்கு. சரியா? ஸோ செல்ஃப் இன்டர்ஸ்டிஷியல் ஆட்டம் ஒன்று இருக்கு. அதே மாதிரி இம்ப்யூரிட்டி ஐட்டம். ஸோ இந்த டயகிராம்ல 3 கேட்டகரியுமே இப்போ மார்க் பண்ணி காட்டியிருக்கோம். சரியா? ஸோ இது வந்து சப்ஸ்டியூஷனல். ஒரு இதுக்கு பதிலாக வந்து இன்னொரு இம்ப்யூரிட்டி வந்து வந்திருக்கு. சரியா? ஸோ செல்ஃப் இன்டர்ஸ்டிஷியல்னா வந்து இதுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று அந்த மாதிரி வந்து இருக்கு இல்லையா? அதான் வந்து செல்ஃப் இன்டர்ஸ்டிஷியல். இன்டர் இன்டர்ஸ்டிஷியல் இம்ப்யூரிட்டி ஐயம் இன்னொன்று வந்து இதெல்லாம் நம்ம டெப்தா கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கோ. சரியா? இன்டர்ஸ்டிஷியல் வந்து என்னென்ன வருது. ஸோ இட் இஸ் த பாயிண்ட் டிஃபெக்ட் இன்வால்வ் இன் த கிறிஸ்டலோகிராஃபிக் சைட்ஸ் ஆஃப் த ஆட்டம் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அது அப்படி சொன்னது தான். அதாவது இன்டர்ஸ்டிஷியல் இம்ப்யூரிட்டி இந்த டைப். அதாவது உள்ள 3 கேட்டகரியில் பார்த்தோம் இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்க்குறோம். இன்டர்ஸ்டிஷியல் இம்ப்யூரிட்டி ஐயான்னா ஸோ the atom may be same in size or smaller in size. ஒன்று வந்து அதே அளவு இருக்கும். அப்படின்னா அதோட கம்மியான அளவில் it is found occupied in the regular arrangement of the crystal structure. So ப்ராப்பரான உள்ளதுல வந்து அதே அளவு இருக்கலாம். அதுல வந்து அதோட கம்மியான உள்ளதுல வந்து we can find the atoms. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து interstitial impurityக்கு வந்து KCl வந்து சோடியம் குளோரைடு. சரியா? ஸோ NaCl, பொட்டாசியம் குளோரைடு, சீசியம் குளோரைடு இது எல்லாமே வந்து interstitial impurity defect வந்து எக்ஸாம்பிள்ஸ். சரியா? குளோரைடு வந்து மெயினா வந்து வரும். So self interstitial atom அதான் வந்து self interstitialனா எக்ஸ்ட்ரா ஆட்டம் அண்ட் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட். அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட்ல வந்து எக்ஸ்ட்ரா இது வந்து ப்ளூக்கு பதிலா வந்து இப்போ ஒரு ப்ரௌன் கலர் ஒன்று காட்டியிருக்கோம் இல்லையா? இது வந்து எக்ஸ்ட்ரா அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த ஆட்டம் மேபி சிமிலர் இன் சைஸா இருக்கும். அப்படி இல்லைன்னா இதுவும் வந்து ஈக்குவல் சைஸ் அதே மாதிரி தான் இருக்கும். சரியா? ஆல்மோஸ்ட் அதே சைஸ் தான் இருக்கும். இங்க ஸ்மாலர்லாம் இருக்காது. அதே மாதிரியே வரும். அதான் வந்து செல்ஃப் இன்டர்ஸ்டிஷியல் அயான். ஸோ இட் மே காஸ் த லார்ஜர் டிஸ்டார்ஷன் இன் த அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இதனால வந்து நம்மளுக்கு ஏன்னா அதே சைஸ் வர்றதுனால கண்டிப்பா வந்து உங்களுக்கு எஃபெக்ட் வந்து கொஞ்சம் பெரிய லெவல்ல தான் இருக்கும். அதாவது லார்ஜர் டிஸ்டார்ஷன் சரௌண்டிங் த லேட்டிஸ் அது வந்து இருக்கிறது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ தேர்ட் கேட்டகரி சப்ஸ்டியூஷனல். ஸோ சப்ஸ்டியூஷனல் ஆட்டம்னு என்ன சொல்றோம்?
So it is an impurity atom occupied in the normal lattice site of the regular atomic arrangement. So will be equal in size. அதே மாதிரியே தான் சரியா. ஸோ அதே சைஸில் தான் வரும். ஆனால் வந்து ப்ராப்பரான அந்த ஆட்டம் பதிலாக வேற ஒரு ஆட்டம் வரும். இதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிள் வச்சு இது வந்து இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க. இந்த பிராஸ் மெட்டலில் வந்து வேறு ஹேர் ஹேவிங் சரியா. ஜிங்க் ஆட்டம் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும், காப்பருக்கு பதிலாக வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம் சரியா. ஸோ காப்பர் வந்து அரௌண்ட் 0.123 நானோமீட்டர் இருக்கும், அது பதிலாக அரௌண்ட் 0.13 நானோமீட்டர் ஜிங்க் ஆட்டம் வந்து ஒரு பெரிய சைஸ் ஆட்டம் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம் அது பிராஸ் மெட்டலில் வந்து சரியா. ஸோ இதைத்தான் வந்து சொல்லுவோம். இதை வந்து Z10 ஜிங்க்ல வந்து we are having, பிராஸ் ஐட்டத்தில் வந்து we are having. இதைத்தான் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னா சப்ஸ்டியூஷனல் ஆட்டம் சரியா. ஸோ இன்டர்ஸ்டிஷனில் சப்ஸ்டியூஷனல் ஆட்டத்துக்கு வந்து எக்ஸாம்பிள் இது. இது வந்து கேட்பாங்க இம்பார்ட்டன்ட். இந்த பிராஸ் மெட்டல் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். இதான் இங்க டயக்ராம்ல மென்ஷன் பண்ணியிருக்கு சரியா. ஸோ இந்த ஸ்காக்கி டிஃபெக்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா ஒரு பேர் ஆஃப், அதாவது நீங்க பாசிட்டிவ் அயன்ஸ் நெகட்டிவ் அயன்ஸ் பார்த்துருப்போம், ஆனையான் கேட்டையான். ஸோ அந்த ரெண்டுமே மிஸ் ஆயிருந்துச்சு, அந்த இடத்துல வந்து ஒரு வேக்கண்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதான் வந்து ஸ்காக்கி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ இப்போதான் பார்த்தோம் இன்டர்ஸ்டிஷியல்னா வந்து எக்ஸ்ட்ரா ஆட்டம்ஸ், வேக்கன்சிக்கு அப்படியே ஆப்போசிட் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஆட்டம் வந்து ஃபவுண்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டையும் கம்பைனா இருந்துச்சுன்னா வேக்கன்சி அண்ட் இன்டர்ஸ்டிஷியல் பேர், ஒரு இடத்துல வேக்கண்ட் இருக்கும், இன்னொரு இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கும், இந்த ரெண்டையும் கம்பைனா இருக்கும். இது இந்த பாசிட்டிவ் அயன்ஸ் மட்டும் வரும். இது பேர் தான் வந்து ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் இந்த இங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த இடத்துல வேக்கண்ட் இருக்கு இல்லையா, ஆக்சுவலா இங்க ஒரு ஆட்டம் வந்து வேற இடத்துல மூவ் ஆயிருக்கும், அவ்வளவுதான். இது ரெண்டே கம்பினேஷன், அதாவது வேக்கன்சி இருக்கும், இன்டர்ஸ்டிஷியல் வரும், அதாவது வேக்கன்சி இன்டர்ஸ்டிஷியல் பேர். இதைத்தான் வந்து ஃப்ரெங்கல் எஃபெக்ட்னு சொல்லுவோம் சரியா. ஸோ அவ்வளோ அதான் வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டியது. ஸோ இந்த டயக்ராம்லேயே காட்டியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து அதான் ஆல்ரெடி பார்த்தது தான், வேக்கன்சி ஒரு ஆட்டமே மிஸ் ஆயிருக்கு சரியா. ஸோ இன்டர்ஸ்டிஷியல்னா அடிஷனல் ஆட்டம்ஸ் ஃபவுண்ட் ரைட். ஸோ சப்ஸ்டியூஷனல் ஆட்டம்னா இப்போ தான் பார்த்துருந்தோம், பிராஸில் பார்த்தோம் இல்லையா, ஜிங்க் வந்து சப்ஸ்டியூஷனல் ஆட்டம், வேற ஒரு வச்சு வந்து லார்ஜர் ஐட்டத்தை வந்து we are going to replace. ஸோ அதே தான் இங்கேயும் காட்டியிருக்காங்க. ஸோ ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் அண்ட் ஸ்காக்கி டிஃபெக்ட். ஸோ இந்த அயானிக் கிறிஸ்டல்ஸ் டிஃபெக்ட்ஸ் கேன் ஃபார்ம், அயானிக்ல வந்து அந்த கண்டிஷன் ஆஃப் த சார்ஜ் நியூட்ரலிட்டி. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி வரலாம். ஸோ ஸ்காக்கி டிஃபெக்ட் அண்ட் ஃப்ராங்கல் டிஃபெக்ட். ஸோ ஸ்காக்கினா வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம் சரியா. ஸோ இப்போ வேக்கன்சி கிரியேட் ஆயிருக்கு இல்லையா, அதுதான். ஃப்ராங்கல் டிஃபெக்ட்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல வர வேண்டியது சரியா, இந்த இடத்துல வந்து வேக்கண்ட் விழுந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வர வேண்டிய ஆட்டம் இந்த சைடு போயிடுச்சு, இங்கே வந்து இருக்கு இல்லையா, ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல மூவ் ஆயிருக்கு, இதைத்தான் வந்து ஃப்ராங்கல் டிஃபெக்ட் சொல்லுவோம். ஸ்காக்கிங்கிறது வேக்கன்சி தான் சரியா. ஸோ பேர் ஆஃப் ஞாபகம் வச்சுங்க, பேர் ஆஃப் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆட்டம்ஸ் அது வந்து மிஸ் ஆயிருக்கும், அதான் வந்து இங்க ஸ்காக்கி எஃபெக்ட் டிஃபெக்ட்னு சொல்லுவோம் சரியா. ஸோ இதான் வந்து பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ், ஜீரோ டிஃபெக்ட் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து லயன் டிஃபெக்ட்ஸ் பார்க்கலாம். செகண்ட் கேட்டகரி லயன் டிஃபெக்ட்ஸ். ஸோ லயன் டிஃபெக்ட்ஸ் வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கு, எட்ஜ் டிஸ்லோகேஷன் அண்ட் ஸ்க்ரூ டிஸ்லோகேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்க சரியா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வந்து 4 கேட்டகரி பார்த்தோம் சரியா. ஸோ வேக்கன்சி, இன்டர்ஸ்டிஷியல் அண்ட் ஃப்ரெங்கல் அண்ட் ஸ்காக்கி டிஃபெக்ட். ஸோ அந்த 4 கேட்டகரி பாயிண்ட் டிஃபெக்ட்ல வரும். லயன் டிஃபெக்ட்ஸ்ல 2 கேட்டகரி வரும், டிஸ்லோகேஷன்ஸ் வச்சு வரும் சரியா. ஸோ லீனியர் இன் த நேச்சர், எட்ஜ் டிஸ்லோகேஷன் அண்ட் ஸ்க்ரூ டிஸ்லோகேஷன். ஸோ டிஸ்லோகேஷன்ஸ் தெரியும், எல்லா கிறிஸ்டல் மெட்டீரியலுமே டிஸ்லோகேஷன்ஸ் தான் நீங்க ஃப்ரீயா இருக்கையில வந்து சரியா. ஸோ இது எதனால வருதுன்னா solidification ப்ராசஸ் ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம், இல்லைன்னா டிஃபார்மேஷன் சேஞ்ச் ஆகிறதுனால வரலாம், இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் டியூ டு த டெம்பரேச்சர் ஃபிளக்சுவேஷன். ஸோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறதுனால ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகி அதனால வரக்கூடிய டிஸ்லோகேஷன்ஸும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இதுல இருந்து என்ன ஆகும், டிஸ்லோகேஷன்ஸ் லீட்ஸ் டு பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனுக்கு வந்து லீட் பண்ணி கூட்டு போகும். டிஸ்லோகேஷன்ஸ்னால என்ன நடக்கும்னு அதுதான் சரியா. இதுல மெயினா நம்ம தெரிய வேண்டிய டேர்ம் வந்து இன்னொன்று வந்து பர்கர் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ பர்கர் வெக்டர்னா ஒன்றும் கிடையாது, வெக்டர் which is used to define the direction and magnitude of the dislocation. So dislocation ஓட direction ஓட magnitude வந்து define பண்ணக்கூடியது தான் your burger vector அப்படின்னு சொல்லுவோம் சரியா. So இதுதான் dislocations பத்தி இங்க கொடுத்திருக்கு. So very common defect in the crystal arrangement. So movement of atoms in a plane coordinating to the lattice structure. So இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இப்போ மூவ்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், ஸோ இங்கே வந்து இப்போ பாட்டமில் இருக்கு, இது வந்து இப்போ வந்து அப்பர் சைடில் மூவ் ஆகுதுனால ஸோ இங்கே வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இந்த லாஸ்ட் ஆட்டம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒவ்வொரு டயக்ராம்ல வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே வரும் இல்லையா. ஸோ இப்போ இது வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுனால பக்கத்துல உள்ள டேம் அப்படி வந்து ஒன்னொன்னா டிஸ்டர்ப் ஆகி ஸோ இங்கே எவ்வளோ இப்போ மேலே வந்துருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ இந்த மூவ்மெண்ட்லாம் கிடைக்கும், இதான் வந்து ஒரு டயக்ராம்லையும் கம்பேர் பண்ணி காட்டிடுது இல்லையா.
ஸோ இது வந்து இப்போ மேலே எடுக்கும்போது இது வந்து டச் ஆகுது. ஸோ இந்த ஆட்டம் இப்போ இங்கே டிஸ்டர்ப் ஆகுது. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகிருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக டிஸ்டர்ப் ஆகுது. இல்லையா? ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் வார்ம் ஆன் ஏ கார்பெட் ஓவர் ஏ ஃப்ளோர், அதாவது வந்து எக்ஸாம்பிள். ஸோ ஒரு இதில் மூவ் பண்ணுறதுனால வரிசையாக வந்து ஃபுல்லாக டிஸ்டர்ப் ஆகிறது தான் சொல்கிறோம். அதான் டிஸ்லொகேஷன்ஸ். ஸோ கன்சிடர் தெர் இஸ் அன் எக்ஸ்ட்ரா ஆட்டம் இன்செர்டட் ஆர் மூவ்ட் இன் ஏ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். இது வந்து இதையும் எடுத்துக்கலாம். இல்லையா? ஸோ எக்ஸ்ட்ரா ஆட்டம் வந்து இப்போ உள்ள வந்துடுற மாதிரி தான் இருக்கும். So first வந்து edge dislocation னா என்ன? சரியா? So edge dislocations. So it is the linear defect, அதான் line defects ல ஒன்னு, induced due to the mechanical force. So mechanical force வந்து அப்ளை பண்றதுனால ஒரு defect தான் edge dislocation சொல்லுவோம். சரியா? So இங்க வந்து இப்ப mechanical effect, இந்த சைடு வந்து force கொடுக்கிறோம். So இப்ப இங்க உள்ள atoms எல்லாம் வந்து இப்படி மூவ் ஆகும் இல்லையா? அதனால வந்து வர dislocations arrangementல வந்து சேஞ்ச் ஆகும். So consider a number of atoms arranges in a lattice as shown in the figure. When there is a mechanical locking made over a set of atoms. So ரெண்டு சைடு வந்து இப்போ லாக் பண்ணிட்டோம், மெக்கானிக்கல் லாக் பண்ணியிருக்கோம். பட் வந்து இப்போ we are going to apply the force. அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக உள்ள ஆட்டம்ஸ் வந்து டிஸ்லோகேட் ஆகும் இல்லையா? அதுதான் சொல்றோம். So the remaining are forced to slide over the plane. So planeல வந்து it is going to slide over. So இங்க இருக்கு இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா தெரியும். So the mechanical slide atom will move from the origin to the adjacent plane due to the edge dislocation. So edgesல வந்து dislocate ஆறதுனால it is going to move. Origin pointல இருந்து it is going to move to the next place. அதான் சொல்றோம். சரியா? So இப்போ இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும். So இந்த சைடு வந்து இப்போ நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும்னா ஒரிஜினலா அந்த டாட் லைன்ல காட்டுறதுல இருந்து it is going to move. அடுத்த பிளேஸ்க்கு வந்து இப்போ மூவ் ஆயிருக்கு. சரியா? இது வந்து edge dislocation. So it is not possible to view the normal microscope ல வந்து நம்ம பார்க்க முடியாது. Clear to identify with the transmission electron microscope ல we can view this one. சரியா? So இந்த டயகிராம்ல காட்டியிருக்காங்க, நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். சரியா? So mechanical forceனால it is going to relocate. So வந்து ப்ராப்பரா இந்த சைடு வந்து force apply ஆகுது. Shear stress இங்க கொடுத்திருக்காங்க. சரியா? ஸோ உள்ள டயக்ராம் வந்து ஆட்டம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து ரெண்டு டயக்ராம் நீங்கள் கம்பேர் பண்ணாலே தெரியும். இது ப்ராப்பராக உள்ளது, இது வந்து உள்ள வந்து டிஸ்லோகேட் ஆயிருக்கு இல்லையா? அதுதான் சொல்றோம். சரியா? ஸோ த பாசிபிள் ஸ்லிப் லைன் எஸ்பி. ஸோ இதுதான் வந்து ஸ்லிப் லைன்ஸ் சொல்றோம். ஸோ டியூ டு த மெக்கானிக்கல் சியர் ஃபோர்ஸ், அதான் டவு நீங்க காட்டியிருக்காங்க. ரெண்டு சைடு வந்து சியர் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்றதுனால இட் இஸ் கோயிங் டு டிஸ்லோகேட். ஸோ இட் இஸ் அசியூம் தட் அட்டாமிக் ஸ்பேசிங் இஸ் ஈக்குவல் பிட்வீன் த அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இங்க வந்து ப்ராப்பரா ஈவன் ஆர்டர்ல வந்து இருக்கிறத அசியூம் பண்ணி வந்து we have made the assumption. ஒன்னு வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்குது. அதை வந்து நீங்க ஷியர் ஃபோர்ஸ் இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுனால உள்ள வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, டிஸ்லோகேட் ஆகுது. சரியா? இதான் வந்து எட்ஜ் டிஸ்லோகேஷன் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரூ டிஸ்லோகேஷன். ரைட்? ஸோ ஸ்க்ரூ டிஸ்லோகேஷன் ஆல்ரெடி பார்த்ததான். ஸோ இந்த பர்ஸ் வெக்டர், ஸோ இட் இஸ் அசோசியேட் வித் த மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ் டிஸ்லோகேஷன்ஸ் இன் ஏ லைன். ஸோ லீனியர்ல வந்து லைன் டிஃபெக்ட்ல வந்து மெஷர் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய வெக்டார்னு சொல்றோம். சரியா? அந்த சர்க்யூட் டிரான் அரவுண்ட் த டிஸ்லோகேஷன்ஸ் இன் ஏ கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல வந்து டிரா பண்ணுவோம். அதுதான் வந்து பர்கர் வெக்டர், பர்கர் சர்க்யூட்னு சொல்லுவோம். சரியா? அந்த சர்க்யூட்டுக்கு பேரு we are going to draw, அதுதான் பர்கர் சர்க்யூட் அப்படின்னு சொல்றோம். சரியா? So screw dislocation. Right? So it is a topological defect in the crystal structure. So topological defect. So இங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். So இந்த இடத்துல வந்து இப்ப ரெண்டு ஆட்டம்ஸ் வந்து ரெண்டு ஸ்ட்ரக்சரா இருக்கு. இது வந்து இப்ப இந்த இடத்துல இப்ப மேல உள்ள பாட்டம், அது அந்த போர்ஷன் மட்டும் வந்து இப்ப மூவ் ஆறது வந்து இங்க காட்டியிருக்காங்க இல்லையா? இதைத்தான் வந்து ஸ்க்ரூ டிஸ்லோகேஷன் சொல்றோம். சரியா? ஸோ இதான் இங்க உள்ள டயக்ராம் தான் இங்க லைன் டயக்ராம்ல இங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பரா உள்ளது வந்து ஏபி இனிஷியலா உள்ளது. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து இப்ப டிஸ்லோகேட் ஆகிறதுனால வந்து இட் இஸ் கோயிங் டு மூவ். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட், அதாவது வந்து இனிஷியல் அந்த பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இந்த டிஸ்லோகேட் ஆன பாயிண்ட் இங்க போயிருக்கு. அதே மாதிரி பாயிண்ட் இனிஷியல் பாயிண்ட் இங்க இருந்து இங்க வந்து டிஸ்லோகேட் ஆயிருக்கு. சரியா? ஸோ இதனால வந்து வரக்கூடிய அந்த லொகேஷனை தான் வந்து ஸ்க்ரூ டிஸ்லோகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒன்லி த எட்ஜஸ்ல இருக்கும். ஸோ இங்க வந்து அந்த மாதிரி எட்ஜஸ்ல இருக்காது. சரியா? ஹெலிக்கல் டைரக்ஷன் வந்து சியர் ஸ்ட்ரெஸ் வந்து இங்க வந்து அதிகமான சியர் ஸ்ட்ரெஸ் வந்து உள்ள வரும். உள்ள பாத்தீங்கன்னா தெரியும். சரியா? அந்த ஸ்க்ரூ டிஸ்லோகேஷன் இஸ் டியூ டு த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் த ஹெலிக்கல் டைரக்ஷன் சொல்லுவோம். சரியா? So the atom will continuous on slip and the right with the increase in the shear force. So shear force வந்து increase பண்ண so atoms வந்து continuous வந்து slip ஆயிட்டே போய்கிட்டு இருக்கு. So வந்து மேல வந்து இப்ப ரெண்டுமே வந்து அப்ளை ஆச்சுன்னா வந்து டிஸ்லோகேட் ஆகுது. சரியா? shear force அப்ளை பண்றதுனால உள்ள டிஸ்லோகேஷன், so inside the body அது வந்து டிஸ்லோகேட் ஆறத தான் ஸ்க்ரூ டிஸ்லோகேஷன் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ அந்த ஸ்லிப்னு சொல்றோம் இல்லையா, ஸ்லிப் அக்கர்ஸ் when the shear stress exceeds the critical limit. எதனாலனா வந்து அதோட அது அதிகமான உள்ள, அதாவது நம்ம ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லிமிட் இருக்கும். அதை எக்ஸீட் ஆகி வந்து நம்ம சியர் ஸ்ட்ரெஸ் வந்து உள்ள அப்ளை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்லிப் வந்து அக்கர் ஆகும். சரியா? ஸோ மோஸ்ட் ரெடிலி இன் ஸ்பெசிபிக் டைரக்ஷன் இன் த சர்டைன் பிளேன்ஸ் கொடுத்துருங்க. ஸோ டூரிங் ஸ்லிப் each atoms move in the same atomic distance in the same along the slip line. So for example FCC structure எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்லிப் லைன் வந்து 111 இருக்கும். அந்த ஸ்லிப் டைரக்ஷன் 110 z டைரக்ஷன்ல வந்து 0 ஆயிருக்கு. BCC ஸ்ட்ரக்சர் ஸ்லிப் லைன் வந்து 110 இருந்தா இங்க வந்து 111. ஸோ ரெண்டுமே வந்து மாறி இருக்கு. HCPக்கு வந்து பேசல் பிளேன் தான், இங்க க்ளோஸ்டு பேக். இது கூட அந்த அளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தெரியணும் அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக அந்த டிஃபரன்ஸ் வச்சு தான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எட்ஜ் டிஸ்லொகேஷன் அண்ட் ஸ்க்ரூ டிஸ்லொகேஷன். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்து நம்ம கான்செப்ட், ஸோ அது வந்து இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸை எந்தெந்த பாயிண்ட்லாம் நம்ம ஞாபகம் வைக்கணும், அதாவது நம்மளுக்கு தேவையானது. ஸோ எட்ஜ் டிஸ்லொகேஷன் அண்ட் ஸ்க்ரூ டிஸ்லொகேஷன் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா இட் அக்கர்ஸ் டியூ டு த ஆக்ஷன், அதாவது அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரா ரோ ஆஃப் ஐட்டம்ஸ். அண்ட் இட் ஹஸ் த சியர் ஸ்ட்ரெஸ், டென்சைல் அண்ட் கம்ப்ரஷன். ஸோ 3 ஃபோர்ஸுமே வரும் இங்க வந்து எட்ஜ் டிஸ்லொகேஷன்ல. பட் இங்க பார்த்தோம்னா ஹெலிக்கல் ஃபோர்ஸ் அப்படி இல்லைன்னா சியர் ஃபோர்ஸ் உள்ள வரும். சரியா? சியர் ஃபோர்ஸ், ஹெலிக்கல் ஃபோர்ஸ் ஆர் சியர் ஃபோர்ஸ் ஸ்க்ரூ டிஸ்லொகேஷன்ல வர்றது. இங்க வந்து டென்சைல், கம்ப்ரஷன் இது எல்லாமே வந்து சியர் ஸ்ட்ரெஸ் மூணுமே வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. அதாவது இந்த பர்ஜர் வெக்டார் வந்து பெர்பெண்டிகுலர் டு த டிஸ்லொகேஷன் லைன். சரியா? ஸோ டிஸ்லொகேஷன் லைனுக்காக வந்து பர்கர் வெக்டார் வந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை வச்சு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதே இது இங்க பார்த்தோம்னா பேரலல் லைனா இருக்கும். பர்கர்ஸ் வெக்டார் வந்து பேரலல் டு த, ஸோ பர்கர் லைன் இஸ் பேரலல் டு த டிஸ்லொகேஷன் லைனுக்காக. சரியா? ஸோ டிஸ்லொகேஷன் லைனுக்காக நீங்க எடுத்தீங்கன்னா பர்கர் வெக்டார் வந்து பேரலா இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்க எட்ஜ் டிஸ்லொகேஷன் பார்த்தோம்னா இங்க கிளைம் அண்ட் கிளைடு மோஷன். ஸோ கிளைடுங்கிறது இந்த ஸ்லிப் மோஷன் பார்த்தாலே அதுதான். ஸோ இந்த ரெண்டுமே வரும். இங்க பார்த்தோம்னா இந்த ஸ்லிப் மோஷன், கிளைடு மோஷன் மட்டும்தான் வரும். டிஸ்லொகேஷன்ஸ் அக்கர்ஸ் டியூ டு த கிளைடு மோஷன் ஒன்லி. ஸ்க்ரூ டிஸ்லொகேஷன்னா இங்க கிளைம் அண்ட் கிளைடு மோஷன் ரெண்டுமே வரும். சரியா? ஸோ இங்க வந்து 2 டைப் இருக்கு. எட்ஜ் டிஸ்லொகேஷன்ல வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். சரியா? we are having positive edge dislocation and negative. அதாவது இப்போ மேல இருந்து நம்ம கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து நீங்க அப்ளை பண்றீங்க, அதனால வந்து உள்ள வந்து டிஸ்லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா வந்து அதுதான் என்ன சொல்லுவோம்னா பாசிட்டிவ் எட்ஜ் டிஸ்லொகேஷன் சொல்லுவோம். கீழே இருந்து நீங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது உள்ள உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதுதான் நெகட்டிவ் டிஸ்லொகேஷன் சொல்லுவோம். சரியா? ஸோ இங்க வந்து நாட் ஷோயிங் எனி டைப், அத மாதிரி வந்து இங்க டைப் எல்லாம் கிடையாது. ஸ்க்ரூ டிஸ்லொகேஷன்ல இங்க மட்டும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கு. சரியா? இதை வர வேற என்ன பாயிண்ட் தெரியுமா, டிஸ்லொகேஷன் லைனுக்காக. சரியா? ஸோ இதுக்காக தான் வந்து பெர்பெண்டிகுலர் டு த பர்கர் வெக்டர், அது ஆல்ரெடி பார்த்ததுன்னா இங்க பேரலல் டு த பர்கர் வெக்டருக்கு இருக்கும் ஸ்க்ரூ டிஸ்லொகேஷன். இது வந்து டிஸ்லொகேஷன் லைனுக்காக எடுத்தோம்னா, அதே இது டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் த டிஸ்லொகேஷன் கேட்டிருந்தாங்கன்னா இட் இஸ் இன் டைரக்ஷன் வித் த பர்கர் வெக்டார் இருக்கணும். சரியா? இங்க வந்து பெர்பெண்டிகுலர் டு த பர்கர் வெக்டார் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? இதை பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின் வந்து டைரக்டா கேட்பாங்க. நீங்க ப்ரீவியஸ் இயர் ஐஏஎஸ் கொஸ்டின் ஆர் கேட் கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும், டைரக்ட் கொஸ்டினாவே கேட்டிருப்பாங்க இது எல்லாமே. எட்ஜ் டிஸ்லொகேஷன் வந்து டிஸ்லொகேஷன் லைனுக்காக நீங்க எடுத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் டு பர்கர் வெக்டார் எடுக்கணும். இங்க வந்து பேரலல் டு பர்கர் வெக்டார் இருக்கணும். அது எது டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் டிஸ்லொகேஷனுக்காக பார்க்கும்போது இட் இஸ் இன் டைரக்ஷன் ஆஃப் த பர்கர் வெக்டார் இருக்கும். இங்க வந்து பெர்பெண்டிகுலர் டு த பர்கர் வெக்டார். இங்க பேரலல் இங்க ஆப்போசிட்டா இருக்கும். இங்க பெர்பெண்டிகுலர்னா இங்க இன் டைரக்ஷன் வந்து அவ்வளவுதான். சரியா? ஸோ இங்க லைனுக்காக எடுப்போம், இங்க மூவ்மெண்ட் ஆஃப் டிஸ்லொகேஷனுக்காக எடுப்போம். ஸோ இதை வர இங்க சியர் ஃபோர்ஸ் இங்க பார்க்கும்போது இங்க கம்மியான ஃபோர்ஸ் தான், லெஸ் ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட். இங்க பார்க்கும்போது மோர் ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட். ஸோ இங்க மோஷன் பார்க்கும்போது இட் இஸ் டிராவல் வெரி ஃபாஸ்டா இருக்கும் அண்டர் லோட். ஸோ லோட் வந்து அப்ளை பண்ணும்போது இங்க மோஷன் வந்து ஃபாஸ்டா இருக்கும், இங்க வந்து ஸ்லோயரா இருக்கும். ஸோ இங்க அனதர் நேம் வந்து எட்ஜ் டிஸ்லொகேஷன், அனதர் நேம் டெய்லர் ஆர் டிஸ்லொகேஷன் சொல்லுவோம். இது வந்து பர்கர்ஸ் டிஸ்லொகேஷன். ஸ்க்ரூ டிஸ்லொகேஷன் அனதர் நேம் வந்து பர்கர் டிஸ்லொகேஷன். இது வந்து டெய்லர் ஆர் டிஸ்லொகேஷன். சரியா? இது எல்லாமே கீ பாயிண்ட்ஸ். நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இந்த டேபிள் தெரிஞ்சாலே போதும், எட்ஜ் டிஸ்லொகேஷன் அண்ட் ஸ்க்ரூ டிஸ்லொகேஷன் ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ அதான் இந்த எட்ஜில் இப்போ சொன்னோம் இல்லையா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எட்ஜ் டிஸ்லொகேஷன், அதோட டயக்ராம் வந்து இங்க காட்டியிருக்காங்க. ஸோ மேல வந்து இங்க கம்ப்ரெஷன் ஸோ வந்து இருக்குது, இங்க கீழே வந்து டென்சைலா இருக்கும், ரீஜன் ஆஃப் த டென்ஷன் ஃபோர்ஸ். இங்க வந்து இந்த மாதிரி டி ரிவர்ஸ் டீயா இருக்கு இல்லையா. ஸோ மேல வந்து கம்ப்ரஷன் நடக்கிறதுனால உள்ள நீங்க ஆட்டம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இங்க கம்ப்ரஸ் ஆகிறதுனால இந்த 2 சைடு இப்போ வந்து நெருங்கி வந்துருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க உள்ளது எல்லாமே வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸா இருக்கும்.
ரெண்டு ஆட்டமுக்கும். இங்க வந்து கம்ப்ரசிவ் அப்ளை பண்ணதுனால கீழே உள்ளது கம்மியா இருக்கும். ஸோ மேல உள்ள டிஸ்டன்ஸை பார்க்கும்போது ஏன்னா இங்க உள்ள ஆட்டம்லாம் என்ன செய்யுது, இப்போ உள்ள வந்து வந்துருக்கு சரியா. ஸோ இந்த மாதிரி உள்ள வந்துருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ கீழே இருந்து நம்ம கம்ப்ரஷன் ஃபோர்ஸ், கீழே வந்து கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனா இப்போ என்ன ஆயிருக்கும், கீழே வந்து இருக்கையில் டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலா இருந்திருக்கும் சரியா. ஸோ நீங்க மேலே போய் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கம்மியான டிஸ்டன்ஸா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து சரியா, இதுதான் வந்து கம்ப்ரஷன். கீழே உள்ளது கம்ப்ரஷனா இருக்கும், அதாவது நெகட்டிவ் டிஸ்லொகேஷன் சொல்லுவோம். மேலே வந்து இங்க வந்து டென்சைல், இது வந்து ரீஜன் ஆஃப் த டென்சைல் ரீஜியன். ஸோ இங்க வந்து உள்ள வந்து இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும், இங்க வந்து கம்ப்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ரெகுலர் டி ஷேப்பா இருக்கும், இது இன்வெர்டட் டி ஷேப்ல காட்டியிருப்பாங்க, அவ்வளவுதான் சரியா. ஸோ இதை வந்து செகண்ட் டிஃபெக்ட் முடிஞ்சிருச்சு சரியா. ஸோ பாயிண்ட் டிஃபெக்ட் அண்ட் லைன் டிஃபெக்ட் கம்ப்ளீட்டட். ஸோ தேர்ட் ஒன் இஸ் யுவர் சர்ஃபேஸ் டிஃபெக்ட் சொல்லுவோம் சரியா. ஸோ சர்ஃபேஸ்ல வர டிஃபெக்ட், அதாவது 2 டைமென்ஷனல் டிஃபெக்ட். இது வந்து 2D. இப்போ ஆல்ரெடி பார்த்தது 0th டைமென்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் பார்த்துட்டோம். இது வந்து 2D டிஃபெக்ட்ஸ். ஸோ கிரெயின் பவுண்டரி, ஃபர்ஸ்ட் வந்து கிரெயின் பவுண்டரினா என்ன, இட் இஸ் ஃபார்ம்டு டூரிங் த solidification ஆஃப் த மோல்டன் மெட்டல் சரியா. அந்த சர்ஃபேஸ் டிஃபெக்ட்ல வந்து நிறைய டைப் வரும், இதுல வந்து கிரெயின் பவுண்டரி சரியா. ஸோ அடுத்து ட்வின் பவுண்டரின்னு வரும். ஸோ அதெல்லாம் என்னன்னு ஒன்னொன்னா பார்ப்போம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் கிரெயின் பவுண்டரிங்கிறது இதனால வருதுன்னா solidification ஆஃப் த மோல்டன் மெட்டல். ஸோ மோல்டன் ஒரு மெட்டல் வந்து மோல்டு பண்ணும்போது solidify ஆகுது, அதனால வரக்கூடிய டிஃபெக்ட், கிறிஸ்டல் வர டிஃபெக்டா தான் வந்து கிரெயின் பவுண்டரி சொல்லுவோம். இட் இஸ் த ஜங்ஷன் between randomly growing grains சரியா. ரேண்டம் வந்து grow ஆகிறதுல வந்து இட் இஸ் த ஜங்ஷன். Boundary atoms cannot have the perfect arrangement of atoms, due to which adjacent atoms have the less effective packing of atoms. ஸோ பக்கத்துல உள்ள ஆட்டம்ஸ்லாம் வந்து எஃபெக்டிவ் வந்து கம்மியா இருக்கு, அதனால அந்த வரக்கூடியதான் வந்து என்ன சொல்றோம், பவுண்டரி ஆட்டம்ஸ் சொல்லுவோம். நம்ம மெயினா தெரிய வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் நீங்க கலர்ல காட்டியிருக்கீங்களா, இதான் வந்து மெயின். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன சொல்றோம்னா, கிரெயின் பவுண்டரிக்கு ரீஜன் ஆஃப் ஓரியன்டேஷன் வந்து மிஸ்மேட்சா இருக்கும். அதே மாதிரி ரீஜன் வந்து ஹை எனர்ஜி அண்ட் இட் ஹேஸ் a high impurities level, low melting point இருக்கும். இதெல்லாமே கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யுவர் கிரெயின் பவுண்டரிஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது வந்து கீ பாயிண்ட்ஸா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து டேட்டா கொஸ்டின்ல கேட்பாங்க. கிரெயின் பவுண்டரி வந்து இட் ஹேஸ் ஹை எனர்ஜி அண்ட் ஹை இம்பியூரிட்டிஸ் அண்ட் லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் இட் ஹேஸ் த ஓரியன்டேஷன் ஆஃப் மிஸ்மேட்ச் ஆல்சோ சரியா. ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இங்க ஒரு கிறிஸ்டல் ஒன்று, இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒரு கிறிஸ்டல் இருக்கு. ஸோ இப்போ நடுவில் இருந்து ரெண்டையும் செக்ரிகேட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து ஜங்ஷன் between த ரெண்டு இதுக்கும், அதாவது இம்பியூரிட்டிஸ் அயன் வந்து ரெண்டு கிறிஸ்டலுக்கு நடுவில் வர்றது தான் கிரெயின் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்றோம். கிரெயின் பவுண்டரி between த கிறிஸ்டல்ஸ், ரெண்டு இதுக்கு இடையில வருது. இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைப் கிரெயின் பவுண்டரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்வின் பவுண்டரி. ஸோ ட்வின் பவுண்டரி என்ன சொல்றோம்னா, இட் இஸ் த ஸ்பெஷல் டைப் ஆஃப் த கிரெயின் பவுண்டரி அக்ராஸ் விச் தேர் இஸ் ஸ்பெசிபிக் மிரர் லேட்டிஸ். ஸோ இங்க நீங்க வந்து மெயின் கீ பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது இதுதான். இந்த மிரர் லேட்டிஸ் என்ன டைப்னு கேட்பாங்க. ஸ்பெசிபிக் மிரர் லேட்டிஸா இருந்துச்சுன்னா இட் இஸ் கம்மிங் த ட்வின் பவுண்டரிஸ் சொல்லுவோம். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இப்போ வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் வச்சுக்குவோம், இது வந்து இப்போ செகண்ட், ஸோ இது தேர்டு. ஸோ இப்போ 1 and 3 வந்து மிரர் டைப்பா இருக்கும், அதான் வந்து ட்வின் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இந்த பவுண்டரி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் அதாவது இந்த மிரர் ஷேப்பா இருக்கும், அதாவது இங்க உள்ள லென்த் வந்து இப்போ கீழே இருக்கும் சரியா. ஸோ இது வந்து இப்போ மேலே இருக்கும், அதுதான் வந்து மிரர் டைப். இது வந்து மிரர் ஆஃப், அதாவது பார்ட் 3 வந்து மிரர் ஆஃப் பார்ட் 1 இருக்கும், இதான் வந்து ட்வின் பவுண்டரிஸ் சொல்லுவோம் சரியா. இது வந்து இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் வந்து ஸ்பெசிபிக் மிரர் லேட்டிஸ்னா ட்வின் பவுண்டரி ஞாபகம் வச்சுங்க. இதுல வர்ற கீ பாயிண்ட் வந்து இதுதான், ஓரியன்டேஷன் வந்து மிஸ்மேட்ச் இருக்கும், அதே மாதிரி ஹை எனர்ஜி அண்ட் ஹை இம்பியூரிட்டிஸ் லெவல், லோ மெல்டிங் பாயிண்டா இருக்கும் சரியா. ஸோ ட்ரூலி கிறிஸ்டலைன் சாலிட் மெட்டீரியல் அண்ட் இட் இஸ் கோயிங் டு சப்ஜெக்ட் டு ஷியர். இது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து இங்க சப்ஜெக்ட் அப்ளை பண்ணும்போது ஸ்லிப் ஆஃப் த ஆட்டம்ஸ் வந்து அக்கராஸ் ஆகும். இதனால வந்து இன்க்ரீஸ் இன் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த லேட்டிஸ், இதனால பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் மேக் இட் அன்ஸ்டேபிளா வந்து மாறுது. இதனால என்ன ஆகும், நான் யூனிஃபார்ம் ப்ராப்பர்ட்டிஸ் வில் பி பிரசன்ட் இன் த லேட்டிசஸ். இதெல்லாமே ஜென்ரல் தான் சரியா. ஸோ உள்ள வந்து சியர்ஸ் வந்து அக்கராது, அதனால வந்து ஆட்டம்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஸ்லிப் ஆகும். ஸோ இதனால அதுக்கப்புறம் என்ன எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் இட் இஸ் கோயிங் டு மேக் த அன்ஸ்டேபிள். ஸோ வந்து ப்ராப்பரா இருக்காது, அதனால ப்ராப்பர்ட்டிஸே சேஞ்ச் ஆயிடும், தான் வந்து சொல்றோம் சரியா. இது வந்து ட்வின் பவுண்டரி ரைட். ஸோ அடுத்தது வந்து டில்ட் பவுண்டரின்னு சொல்லுவோம். தேர்ட் கேட்டகரி டில்ட் பவுண்டரி. ஃபர்ஸ்ட் கிரெயின் பவுண்டரி, ட்வின் பவுண்டரி அண்ட் டில்ட் பவுண்டரி. ஸோ இது வந்து என்ன சொல்றோம்னா, 2 or more number of edge dislocations existing 1 and above. ஸோ ஒன்னுக்கு மேல ஒன்னு வந்து edge dislocations இருக்குது, அதனால வரக்கூடியது வந்து லோ, இப்போ வந்து ஆங்கிள் வந்து டில்ட் ஆகுது, அதுதான் வந்து லோ ஆங்கிள் டில்ட் பவுண்டரி, அதுதான் வந்து ஸ்மால் ஆங்கிள் டில்ட் பவுண்டரி டில்ட் பவுண்டரி அப்படின்னு சொல்லுவோம் சரியா.
So similar type lattice distortions can be expected due to the accumulation of screw dislocation ல வரும் சரியா so accumulation of screw dislocation ல வரும் இதனால வந்து low angle twist boundary வரலாம் சரியா so edge dislocation ல வரும் அதே மாதிரி screw dislocation ல வரும் edge dislocation வந்து ஒண்ணுக்கு மேல ஒன்னு அதாவது 2 or more edge dislocations are forming இங்க வந்து குரூப்பா உள்ளது அதான் accumulation of screw dislocation இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் tilt boundary இதனால அந்த ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகும் small change in the angle இதான் வந்து சொல்றோம் என்ன சொல்றோம்னா tilt boundary இது வந்து surface defectல வருது so இது வந்து third category so இதுலயே வந்து last category surface defect last வர்றது stacking fault னு சொல்லுவோம் சரியா so இது வந்து error in the packing sequence so அந்த sequence வந்து சேஞ்ச் ஆயிட்டே வரும் so இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் so first இது A இருக்கு இங்க B இருக்கு இங்க C இருக்கு அடுத்ததுல பாத்தீங்கன்னா A இருக்கும் B மிஸ் ஆயிருக்கும் AC அடுத்ததுல வந்து AB இருக்கு so இந்த மாதிரி இப்ப மிஸ்ஸிங் இடையில வந்து இப்ப மிஸ் ஆயிருச்சுனா அதான் வந்து என்ன சொல்றோம்னா stacking faults so this type of fault arise from the stacking of one atomic plane out of the sequence on another while the lattice on the another side of the crystal is perfect so இன்னொரு சைடு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும் பட் ஒரு இதுல வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கிங் வந்து சேஞ்ச் ஆகும் இது வந்து நம்ம ஆல்ரெடி இந்த எக்ஸாமினேஷன் இது எக்ஸாம்பிள்ல பார்த்திருப்போம் FCC ஸ்ட்ரக்சர் வந்து ABC 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 so மூணு இதுக்கு ஒரு வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் இல்லையா so இதுல வந்து இந்த சீக்வென்ஸ் இதுல வந்து ஏதாவது சேஞ்சஸ் வருது இப்போ AB க்கு அடுத்து C வந்து மிஸ் ஆயிருது அப்படி ஆயிருச்சுன்னா உங்களுக்கு FCC ஸ்ட்ரக்சர் HCP ஆவே மாறிடும் ஏன்னா AB மட்டும் வரும் C வந்து இப்போ டோட்டலா மிஸ் ஆயிருச்சுன்னா அந்த மாதிரி வந்துடும் சரியா so changes in the type also FCC ல இருந்து நம்ம HCP ஸ்ட்ரக்சர் கூட சேஞ்ச் ஆகலாம் இது வந்து ஸ்டாக்கிங் ஃபால்ட்னால வரக்கூடியது தான் சரியா so surface defectல இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஸ்டாக்கிங் ஃபால்ட் so இதுதான் வந்து surface defect third category சரியா so last defect வந்து volumetric defect னு சொல்லுவோம் இது 3 dimensional last உள்ள வந்து 3 dimensional effect so it occurs on the much bigger scale than the rest of the crystal defect so மத்த இத பாக்கும்போது இதான் வந்து இருக்கறதுல பெரிய சைஸா இருக்கும் and it has the voids porosity precipitates are the volumetric defect ஓட எக்ஸாம்பிள்ஸ் தான் சரியா voids னு ஆல்ரெடி பாத்துறோம் நம்ம அதாவது நம்பர் ஆஃப் வால்யூம் வந்து எவ்வளவு ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிருக்கிறத நம்ம அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் சொல்லுவோம் அதுல இருந்து 100 மைனஸ் சோ ரிமைனிங் உள்ள எல்லாமே voids அப்படினு தான் சொல்லுவோம் அதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க voids are the regions where there are a large number of atoms missing from the structure சரியா சோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஆட்டம் இந்த மாதிரி தான் மிஸ் ஆயிருக்கும் இங்க வந்து இப்ப நிறைய ஆட்டம்ஸ் வந்து பல்கா வந்து மிஸ் ஆயிருச்சுன்னா அந்த இடத்துல ஒரு வால்யூமே ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா அந்த ஸ்பேஸை தான் என்ன சொல்றோம்னா voids அப்படின்னு சொல்லுவோம் எம்டி ஸ்பேஸ் சிம்பிளா சொல்லணும்னா அதான் voids can occur for a number of reasons so இதனால வரலாம் so due to the air bubbles which trapped so when the material solidifies is commonly called porosity so நம்ம வெல்டிங்ல எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா இதெல்லாம் நம்ம manufacturing மெடிக்கல் டீடைலா வரும் இந்த volumetric defect எல்லாமே சரியா so another type of volumetric defect occurs when impurity atoms வந்து clustered together so ரெண்டு or மூணு வந்து impurity atoms வந்து cluster ஆயிருச்சு அதனால வரக்கூடியது தான் வந்து we can define as a volumetric defect னு சொல்லலாம் so இங்க ஒரு டயகிராம் காட்டியிருக்காங்க so இந்த மாதிரி வந்து ஒரு கேப்பே ஒரு ஃபுல் வால்யூம் வந்து இப்ப நம்ம கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல வந்து இருந்துச்சுன்னா இது வந்து porosityனால வரக்கூடிய volumetric defect அதான் இங்க டயகிராம்ல மென்ஷன் பண்ணிருக்கு சரியா volumetric defects வந்து இதுதான் so இதான் வந்து 3 dimensional volumetric defect சரியா so இதான் வந்து 4 different kind of defects in the crystals சரியா so இத வர some of the key points இதை நோட் பண்ணிக்கங்க so vacancy first இதுல பார்த்தோம் இல்லையா point defectல vacancy defectனால உங்க கிறிஸ்டலோட டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆயிரும் கம்மி ஆகும் சரியா so interstitial defectல அதுவும் point defectல வர்றதுதான் இதனால வந்து strength வந்து இன்கிரீஸ் ஆகும் foreign atoms அதான் வந்து உள்ள வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகும்னு சொல்லுவோம் so smaller atomsல தான் வரும் சரியா so சின்ன atoms வந்து எக்ஸ்ட்ரா வந்து அடிஷனல் ஆகும்னு சொல்லிருக்கீங்க கார்பன் இருந்துச்சுன்னா 0.06 ல இருந்து 0.07 நானோமீட்டர் ஸ்மாலர் ஆட்டமா இருக்கும் இதே வந்து அயனா இருந்துச்சுன்னா 0.12 நானோமீட்டர் so நானோமீட்டர்ல தான் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கோம் வெரி வெரி ஸ்மாலர் ஆட்டம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனலா உள்ளது அதுதான் வந்து interstitial defect சொல்லுவோம் so எக்ஸாம்பிள் வந்து அடிஷன் ஆஃப் கார்பன் இந்த ஸ்டீல்ல வந்து இப்ப கார்பன் வந்து அடிஷனல் ஆ இருக்கு so ரொம்ப ரொம்ப சின்ன சைஸா இருக்கும் 0.06 to 0.07 சரியா so substitutional defect இதுதான் இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் சரியா so இதனாலே வந்து ஸ்ட்ரென்த் கூடும் so brass வந்து we are going to replace us with the zinc வந்து உள்ள வந்துரும் so brass வந்து ஆல்ரெடி காப்பர் வந்து என்ன இருக்குன்னா brassல 0.127 நானோமீட்டர் இருக்கும் இது வந்து நம்ம 0.13 நானோமீட்டர் so அதே சைஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சைஸா தான் இருக்கு zinc வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவோம் சரியா so இது வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் இதான் எக்ஸாம்ல கேட்பாங்க so இந்த brass replacement எது என்ன கேட்டகரி வரும்னா substitutional defectல வரும் சரியா so நோட் பண்ணி வச்சுக்கோங்க
ஸோ இதை வர வேண்டியது நம்ம ஆல்ரெடி இது பார்த்தது தான் சரியா. ஸோ இந்த ஸ்காக்கி டிஃபெக்ட் என்ன சொல்லியிருந்தோம், அயனிக் சாலிட்ல வர்றது, அதாவது பேர் ஆஃப் கேட்டயன் அண்ட் ஆனயான் மிஸ்ஸிங். ஸோ ரெண்டுமே வந்து இப்போ மிஸ் ஆயிருக்கும். அதாவது ரேடியஸ் ஆஃப் கேட்டயன் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு த ரேடியஸ் ஆஃப் ஆனயன் வரும். ஸோ அதே சைஸ்ல தான் இருக்கும் சரியா. ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சைஸா இருக்கும். ஸோ அதோட ரேடியஸ் நீங்க கேட்டயன் ஆனயன் எடுத்து பாத்தீங்கன்னா அதான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயன்ஸ் அதை தான் சொல்றோம் சரியா. ஸோ ஒரு பேரா வந்து மிஸ் ஆயிருக்கும், வேகன்சி வந்து கிரியேட் ஆயிருக்கும், இதை தான் வந்து ஸ்காக்கி டிஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ராங்கல் டிஃபெக்ட் அப்படிங்கிறது இதுவும் அயனிக் சாலிட்ல வர்றதுதான். மூவ்மெண்ட் ஆஃப் கேட்டயான்ஸ், அதாவது பாசிட்டிவ் அயன்ஸ் வந்து எஸ்கேப்ஸ் அவுட் ஃப்ரம் த ரெகுலர் பொசிஷன் ஆஃப் த இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ். ஸோ ரெகுலர் இடத்துல இருந்து வேற இடத்துக்கு வந்து இப்போ போயிருந்துச்சு இல்லையா. ஸோ நம்ம டயக்ராம்லேயே பார்த்துருந்தோம் சரியா. ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஆக்சுவலா வந்து இப்போ இந்த இடத்துல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆட்டம் வந்திருக்கும், பட் இந்த இடத்துல வந்து மிஸ் ஆயிருக்கும் சரியா. ஸோ ஆக்சுவலா ஒரு இடத்துல வேகன்சி வந்திருக்கும், அதுதான் வேற இடத்துல வந்திருக்கும். ஸோ இட் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் வேகன்சி அண்ட் இன்டர்ஸ்டேஷன் தான் ஃப்ராங்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதான் மூவ்மெண்ட் ஆஃப் கேட்டயான்ஸ் எஸ்கேப் அவுட் ஃப்ரம் த ரெகுலர் பொசிஷன், இன்டர்ஸ்டீஷியலா வந்து போய் உட்காந்துருக்கு அவ்வளவுதான். இதே எக்ஸாம்பிள் வந்து ஜிங்க் சல்ஃபேட் சொல்லலாம். Z10S வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் த ஃப்ராங்கல் டிஃபெக்ட் சொல்லுவோம் சரியா. ஸோ அவ்வளோதான். ஸோ வி ஹவ் கவர்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த கீ பாயிண்ட்ஸ். ஸோ உங்க டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல வர்ற எல்லா டிஃபெக்ட்ஸுமே பார்த்தாச்சு ரைட். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ வில் டிஸ்கஸ் அபவுட் த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். அது எல்லாமே வந்து வி வில் டிஸ்கஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ ரைட். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். Don't forget to subscribe our channel கற்றது மெக் கற்போம் கற்பிப்போம். Thank you. We will meet in the next video. Thank you.